தோஷங்களிலே மிக கொடியதாக சொல்லப்படுவது இரண்டு. ஒன்று பித்ருதோஷம், மற்றொன்று நாகதோஷம். என நாகதோஷம்னா 64 வகையான நாகதோஷங்கள் உண்டு. உங்க வாழ்க்கையில நாகதோஷத்தினாலே கடன் பிரச்சனைகள், பிள்ளை பேரிலே தாமதம், உடல்நல சிக்கல் என ஏதேதோ கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இத்தனைக்கும் உள்ளங்கை நெல்லிக்கனியாக அமைவது இந்த மன்னார சாலை. இன்னைக்கும் நீங்க ஆலப்புழைக்கு போயிட்டீங்கன்னா 16 ஏக்கர் இருக்கக்கூடிய இடத்திலே 1,00,000க்கும் மேற்பட்ட நாகங்கள் அங்கே சிலைகளாக இருக்கிறார்கள். குழந்தை இல்லாத தம்பதிகள், இல்ல ஒரு உடல் ஆரோக்கிய பிரச்சனை, ஏதோ ராகு கேது தோஷம்னு கடன் பிரச்சனை, இவ்வாறு இருப்பவர்கள் எல்லாம் மன்னார் சாலைக்கு சென்று வந்த பிறகு பக்தி கேஃப் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். வாழ்க்கையிலே வெவ்வேறு தோஷங்கள் இருக்கிறது, இது அகன்று சந்தோஷமாக மாற வேண்டும் என்று ஒரு உள்ளத்தில் உள்ளார்ந்த ஒரு தேடலுடன் இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தோஷங்களிலே மிக கொடியதாக சொல்லப்படுவது இரண்டு. ஒன்று பித்ருதோஷம், மற்றொன்று நாகதோஷம். எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் யா, இன்னும் எங்கள் நாகதோஷமே தீரலை, ஜாதகத்தில் கேது 10ல் இருக்கார், நாங்கள் என்ன பண்ணாலும் எங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வரல, வேலை கிடைக்கல, கால் வலிக்குது, கண் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறவங்களையும் கேட்டிருக்கிறோம். 5லே கேது இருக்கிறார், படிப்பிலே ஏதோ ஒரு தடை வருவதைப் போல உணர்கிறோமே என்றும் சொல்லி பார்த்திருக்கிறோம். 6லே ராகு இருக்கிறார், கோதண்ட ராகுன்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த 6ஆம் இடத்து ராகு தெரியாத எதிரிகளை, புரியாத எதிரிகளை எங்கள் கண்முன்னே கொண்டு வந்து விடுகிறது, எப்படி நாங்கள் மீட்க போகிறோம் அப்படின்லாம் நீங்கள் கவலையோடு இருக்கீங்க. எந்த விதமான நாகதோஷமாக இருந்தாலும் சரி, கேரளாவிலே மன்னார் சாலை என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஆமாம், இருக்கிறதுலையே நாகதோஷத்திற்கு மிக சக்தி வாய்ந்த பரிகாரமாக அடியேன் அனுபவத்திலே உணர்ந்தது. எல்லாருக்கும் பழனியை பற்றி தெரியும். சென்னையில் அச்சரப்பாக்கத்துக்கிட்ட நடுப்பழனி அப்படின்னு ஒரு ஊர் உண்டு, மரகத முருகனையும் தெரியும். அதே போல் நமக்கு ஹரிப்பாடு அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது கேரளாவில். ஹரிப்பாடு சுப்பிரமணியர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஆலப்புழை அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய சுப்பிரமணியர் கோயில். முருகப்பெருமான் 3 அசுரர்களையும் வென்று வந்ததும் அங்கே ஹரியானவன் பாடி அவனை வரவேற்றதாலே அந்த இடத்துக்கு பேர் ஹரிப்பாடுன்னு பேர். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாடுகளை நீக்குவதாலும் அதற்கு ஹரிப்பாடுன்னு பேர். அந்த ஊரிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கக்கூடிய மிக அற்புதமான நாகக்ஷேத்திரம் பேர் மன்னார சாலை என்று பேர். அப்போது உங்கள் வாழ்க்கையில் நாகதோஷத்தினாலே கடன் பிரச்சனைகள், பிள்ளை பேரிலே தாமதம், உடல்நல சிக்கல் என ஏதேதோ கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இத்தனைக்கும் உள்ளங்கை நெல்லிக்கனியாக அமைவது இந்த மன்னார சாலை. இது எங்கே இருக்குது, இதோடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னால் கூட வாழ்க்கையிலே மிகப்பெரிய முன்னேற்றம் வரும். பரசுராமர் என்று சொல்லக்கூடியவர் மகாவிஷ்ணுவின் 6வது அவதாரம். 6 அப்படின்னு சொன்னாலே அந்த எண்ணிற்கு மிக பெரும் சிறப்பு உண்டு. 6ஆம் எண் சுக்கிரனின் தன்மையை குறிக்கக்கூடியது. அதே 6 விரல் இருக்கக்கூடியதுனால தான் இங்கே சென்னையில் அரசூரில் இருக்கக்கூடிய சுந்தர மகாலட்சுமியுடன் இந்திரன் வழிபட்டு அருள் பெற்றதாகலாம் வரலாறு. இந்த 6ஆம் எண் சுக்கிரனுடன் தொடர்பு பற்றது. இந்த 6ஆம் அவதாரமாகிய பரசுராமர் சுக்கிரனின் அவதாரமாகவே கருதப்படுகிறார், சுக்கிரனின் தன்மையாகவே கருதப்படுகிறார். இவர் கஸ்யப்ப முனிவர் என்பவருக்கு நிலத்தை தானம் தர வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காக சிவனிடம் பிரார்த்திக்கிறார். சிவபெருமானோ கடல் சொல்லக்கூடிய சமுத்திரராஜனிடம் வேண்டச் சொல்கிறார். அவ்வாறே வேண்டியதும் சேரும் நிலம், சேருண்ண நிலம், அது பேர் சேர அப்படின்னு வந்தது தான், அது கேரன்னு மாறி கேரளமாக மாறிச்சு. அங்கே அதிகம் நாகங்கள் இருந்தன. இந்த நாகங்கள் இருந்தால் அந்த நிலத்தை எவ்வாறு பயன்படுத்துவது? நம் வாழ்க்கையிலும் அவ்வாறு தான். நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஆனால் அங்கெங்கே நாகம் போல நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் நம்மை தெரியாமல் சூழ்ந்து விடுகிறது. உடலில் இருக்கக்கூடிய DNA என்று சொல்லக்கூடிய ஜீன்ஸ், ஜெனட்டிக்கோட அமைப்பு நாகத்தை போல தான் இருக்குது. அப்போது இந்த நாகங்களால் அங்கே தொல்லை. உடனே பரசுராமர்கிட்ட சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் நிலத்தை கொடுத்தீங்க, இந்த நிலத்தில் எங்கே பார்த்தாலும் நாகங்களாக இருக்கிறது, இதற்கு ஒரு தீர்வை தாருங்கள் என்று கேட்கிறார்கள். மீண்டும் பரமசிவனிடமே பரசுராமர் கேட்கிறார், ஐயா இந்த மாதிரி நாகங்கள் இருக்கிறது, இதற்கு ஒரு தீர்வை வேண்டுமே சொல்லுங்க யானும்போது அவர் நாகராஜனிடம் பிரார்த்தனை செய் என்கிறார். இப்பொழுது சொல்லக்கூடிய மந்திரம் ஓம் ஹ்ரீம் நாகராஜாய நமஹ,
ஓம் ஹ்ரீம் நாகராஜாய நமஹ. HREEM, ஹ்ரீம். அந்த ஓம் ஹ்ரீம் நாகராஜாய நமஹ ஏன்னா எல்லா சித்தர்களுமே பயன்படுத்தக்கூடிய மந்திரங்களில் இந்த ஹ்ரீம் அப்படின்ற மனோன்மணி மந்திரம் இருக்கும். இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது அங்கே நாகராஜன் எழுந்தருளி, இந்த இடத்திலே உனக்கு சர்வ மங்களமும் உண்டாகட்டும், இங்கே வருபவர்களுக்கு எந்த கிரகத்துடன் கேதுவோ ராகுவோ சேர்ந்திருந்தாலும் சரி அதன் தீமை விலகட்டும் என்கிறார். இன்றைக்கும் நீங்கள் ஆலப்புழைக்கு போயிட்டீங்கன்னா 16 ஏக்கர் இருக்கக்கூடிய இடத்திலே 1,00,000த்திற்கும் மேற்பட்ட நாகங்கள் அங்கே சிலைகளாக இருக்கிறார்கள். இது கேரளாவில் சர்பக்காவுன்னுவான். அதுவும் இந்த கோயிலுக்கு என்ன சிறப்புன்னா, இங்கே இருக்கக்கூடிய தலைமை பூசாரி என்பவர் ஒரு பெண். இங்கே பெண்களுக்கு தான் முதலிடம். அதனால அந்த அம்மாவுக்கு பேர் வலியம்மா அப்படின்னு பேர். வலினா வலிமைன்னு அர்த்தம், வலியம்மான்னு பேர். இந்த கோயிலிலே பரசுராமர் பிரதிஷ்டை செய்து வணங்கி கொண்டிருக்கிறார். காலங்கள் செல்கிறது. நம்ம அர்ஜுனன் இருக்கார் இல்லையா, இந்திரபிரஸ்தம் அப்படின்னு மகாபாரத காலத்தில் ஒரு நகரத்தை கட்டுகிறார். அதை கட்டும் பொழுது அதற்கு தேவைப்படும் பொருட்களுக்காக ஒரு காட்டை நெருப்பிட்டு அழிக்கிறார். எப்போவுமே ஒரு சமுதாயத்தில் நடக்கக்கூடியதான். இயற்கையில் வளர்ச்சிக்கும் இயற்கைக்கும் ஏதோ ஒரு போராட்டம், அதில் சிலர் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களது அழுகுரல் ஏதோ ஒரு வகையில் மீண்டும் கர்மாவாக நம்மிடம் சேர்ந்து விடுகிறது. அதே போலத்தான் இவங்க காட்டை அழித்து விட்டு நாட்டாக மாற்றணும்னு எரிக்கிறாங்க. அதில் சில நாகங்கள் காட்டிலே நெருப்பிலே சிக்கிவிடுகின்றன. அருகில் இருக்கக்கூடிய கிராமத்தை சேர்ந்த பெண்கள் அதன் மேல் நீரை ஊற்றுகிறார்கள். எவ்வாறு நீர்? மஞ்சளையும் தண்ணீரையும் கலந்து அந்த இடத்திலே அந்த அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நெளிந்து கொண்டிருக்கக்கூடிய நாகங்கள் மேல் ஊற்றுகிறார்கள். மண் ஆரிய சாலை, அதாவது அந்த மண் இருக்கு இல்லைங்களா, எரிஞ்சிட்டு இருக்கிற மண், அது ஆரிய சாலை, அது மண்ணார சாலை அப்படின்னு பேர் மாறுது. அப்போ அந்த நாகங்கள்லாம் அதிலே ஒரு நாகம் மட்டும் மீண்டு விடுகிறது. அது ஒரு 5 தலை நாகம். அதுவும் இவங்க இருக்கக்கூடியவர்கள் அதை வணங்குகிறார்கள். அங்கே வாசுதேவன் ஸ்ரீதேவி என்ற ஒரு தம்பதியினர், ஐயா எங்களுக்கு குழந்தை இல்லை, இந்த 5 தலை நாகத்தை குழந்தையாக வளர்க்கிறோம் என்று வளர்க்கிறார்கள். அவர்களுக்கும் ஒரு பாலகன் ஜனிக்கிறான். இந்த 5 தலை நாகம் தவத்தில் ஆழ்கிறது. ஆழ்ந்து அங்கே ஜோதியாக மறைகிறது. மறையும் பொழுது ஒரு வரம், யார் யாரெல்லாம் இந்த இடத்திற்கு வருகிறார்களோ, மன்னார சாலையின் மகிமையை கேட்கிறார்களோ, இவர்களுக்கெல்லாம், உதாரணமாக ஜாதகத்திலே குரு கேது சேர்ந்திருக்கலாம், கேளதோஷன்றான். குரு ராகு சேர்ந்திருந்தால் அதையும் தோஷம்ன்றான். எந்த விதத்திலோ ஒரு நாகமோ ஒரு சர்ப்பமோ சேர்ந்திருந்தால், அது என்னையா நாகம், அது என்னையா சர்ப்பம், எது விஷத்தன்மையுடன் இருக்கிறதோ அதற்கு பெயர் சர்ப்பம்னு பேர். ராகு சேர்ந்திருக்கு, சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்திருந்தால் அந்த சுக்கிரன் சம்பந்தப்பட்ட காரகத்துவத்தை தேடிக்கொண்டே சென்று அதனில் ஒரு தாழ்வு. அல்லது கேது என்று சொன்னால் சுக்கிரன் கேது சேர்ந்திருக்கு, பற்றற்ற தன்மையினாலே ஒரு தாழ்வு. ஏதோ ஒரு நிலையிலே ஆசையோ ஆசையற்ற தன்மையோ மனிதனை அகப்பட்டு விட வைக்கிறது. அப்போது எப்பேற்பட்ட நாகதோஷமாக இருந்தாலும் சரி, ஏன்னா நாகதோஷம்னா 64 வகையான நாகதோஷங்கள் உண்டு. கால சர்ப்ப தோஷம்னு மேலோட்டமாக சொல்கிறோம். ஆனால் அந்த கால சர்ப்ப தோஷத்திலே அது அனந்தனா அல்லது பதுமனா இல்லை சங்க பதுமனான்லாம் அதில் கார்கோடகனான்னு விதவிதமாக உண்டு. அத்தனை நாகதோஷத்துக்கும் நான் சொல்கிறது, நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கோயிலாக தேடி பார்த்துட்டு இருக்க முடியாது. அத்தனைக்கும் ஒரே தீர்வாக அமையக்கூடியது இந்த மன்னார் சாலை சென்று வழிபட்டு வருவது. அவ்வாறு சென்று வழிபட்டு வர இயலாவிட்டால் கூட அது சம்பந்தப்பட்ட பாடல்களை கேட்கலாம். இந்த மன்னார் சாலையிலே அப்பொழுது ஸ்ரீதேவி என்றும் வசுதேவன் என்ற தம்பதியினரும் அந்த நாகத்தை எடுத்து வளர்க்கிறார்கள். அந்த நாகம் தவத்திலே ஆழ்கிறது. நான் இந்த இடத்திலே ஜோதியில் கலைக்கிறேன், யாரெல்லாம் இந்த மன்னார சாலையின் மகிமையை கேட்கிறார்களோ அல்லது இந்த மண்ணை மிதிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகிவிடும் என்று சொல்லி அந்த 5 தலையுடன் இருக்கக்கூடிய நாகராஜன் ஒரு வரத்தை வழங்குகிறார். சரி, இந்த வரத்தை வழங்குகிறாரே, இது இன்றும் நடைமுறையிலே இருக்கிறதா என்று சொன்னால் பலரது வாழ்க்கையில் இப்போவுமே நீங்கள் எத்தனையோ பேரை நான் நேரில் பார்த்திருக்கிறேன். குழந்தை இல்லாத தம்பதிகள், இல்லை ஒரு உடல் ஆரோக்கிய பிரச்சனை, ஏதோ ராகு கேது தோஷம்னு கடன் பிரச்சனை, இவ்வாறு இருப்பவர்கள் எல்லாம் மன்னார் சாலைக்கு சென்று வந்த பிறகு மிக பெரும் மாற்றங்கள் முன்னேற்றங்களை காணலாம். ஏனென்றால் ஜாதகத்திலே மிகவும் பெரும் பாதிப்பை தரக்கூடியது என்று சொன்னால் இந்த பாம்பு கிரகங்கள் தான். பாம்பை பிடித்து பலன் சொல் என்பதுதான் ஜோதிடம்.
அப்போது ஒரு ஜாதகத்தில் 3 விஷயங்கள், ஒன்று லக்னம் என்று சொல்லக்கூடிய நமது இன்டெலிஜென்ஸ், இரண்டாவது சந்திரன் என்று சொல்லக்கூடிய நமக்கு வேண்டிய வாழ்க்கைக்கான சஸ்டெயின்மெண்ட் அல்லது பொருள், அதே போல் சூரியன் என்று சொல்லக்கூடிய ப்ராஸ்பரிட்டி, பதவி, ஆத்மா. இதை ஒரு கிரகண சூழ்நிலையில் கட்டுப்படுத்த இயலும் என்று சொன்னால் அது முக்கியமாக இருவரால் தான் முடியும். ராகு, கேது என்ற இந்த இருவரால் தான் முடியும். அப்போ இது போன்ற ஒரு நிலையிலே சிக்கி தவிப்பவர்கள் தான் பலர். இவர்களுக்கு இங்கே 2 விதமான தீர்வை தருகிறார்கள். ஒன்று, நூறும் பாலும் அப்படின்னு ஒரு வழிபாடு. என்னென்னா, இந்த மஞ்சள் கலந்த சோறு பாயசம் மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, மஞ்சள் கலந்த ஒரு உணவை தருகிறார்கள், அங்கே பிரசாதமாக வைக்கிறார்கள். அது ஒரு தீர்வு. இரண்டாவது, அங்கே அந்த உருளி கவிழ்த்தல் என்ற ஒரு வழிபாடும் இருக்கிறது. அனைவரும் சென்று பார்க்க வேண்டிய திருத்தலங்களில், கேரள திருத்தலங்களில் மிக முக்கியமான ஒன்றாக என்னை சொல்ல வேண்டும் என்றால் ஹரிப்பாடு சுப்பிரமணியர் கோயிலும் இந்த மன்னார் சாலையும் தான். ஆலப்புழைக்கு சென்றிருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைப்பவர்கள் ஹரிப்பாடு சுப்பிரமணியர் கோயிலுக்கு சென்று அங்கே உள்ள முருகனை வேண்டி வணங்கி வரம் பெற்றுவிட்டு, இந்த மன்னார் சாலைக்கும் அருகில் 2 கிலோமீட்டர் தான். ஏன் ஹரிப்பாடு சுப்பிரமணியர் கோயில்னா, எங்கெல்லாம் இந்த ராகு தோஷம் இருக்கிறதோ அதற்கு தீர்வு தர பருகிலே முருகனும் இருப்பார். ஏனென்றால் செவ்வாய் முருகனை குறிக்கும், நெருப்பை குறிக்கும், ராகு பாம்பை குறிக்கும். எனவே பாம்பு என்பது நெருப்பை கண்டு அஞ்சக்கூடிய தன்மை படைத்தது. உங்கள் அனைவருக்குமே இப்பொழுது நாகதோஷத்தை அகற்றக்கூடிய 2 மந்திரங்களையும் சொல்லிவிடுகிறேன். முதலில் இருப்பது நாகராஜனது மந்திரமான நாகத்வஜன் என்று சொல்லக்கூடிய ஒரு மந்திரம். ஏனென்றால் இந்த நாகம் எங்கே இருக்கிறது? பெருமாளுக்கு பாயாக இருக்கிறது, பராசக்திக்கு தலையிலே குடையாக இருக்கிறது, சிவனுக்கு ஆபரணமாக இருக்கிறது, விநாயகனுக்கு பூணலாக இருக்கிறது, முருகனுக்கோ அவனது காவல் வடிவமாக இருக்கிறது. எல்லா தெய்வ வடிவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையிலே இந்த நாகத்துடன் தொடர்பு உண்டு. அதனால்தான் எல்லா சித்தர்களுமே பாம்பை பற்றி பாடியிருப்பார்கள். பாம்பாட்டி சித்தர் குறிப்பாக பல பாடல்களிலுமே இந்த பாம்பின் தத்துவத்தை உணர்ந்து விட்டால் வாழ்க்கையிலே பெரும் யோக நிலைகளை பெறலாம் என்றெல்லாம் அருளியிருப்பார். எதற்காக? பாம்பாட்டி சித்தர் மரபிலே அருளிய 2 காயத்ரி மந்திரங்களை அருளுகிறேன். யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். ஒன்று நாகராஜனுடைய மந்திரம், மற்றொன்று நாகேஸ்வரியின் மந்திரம். ஓம் நாகத்வஜாய வித்மஹே ஞானபாலாய தீமஹி தன்னோ ஸ்வர்ணபுரீச பிரச்சோதயாத். மற்றொரு மந்திரம், ஓம் நாககன்யாய வித்மஹே ஸ்வர்ணபுர்யாய தீமஹி தன்னோ நாகேசி பிரச்சோதயாத். இந்த மந்திரங்களை உங்களால் சொல்ல இயலாவிட்டாலும் அனிதனமும் கேட்டு வாருங்கள். வாழ்க்கையிலே பல மாற்றங்கள், ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் ஏற்படுவதை அனுபவத்திலே உணர்வீர்கள். சிவசிவம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.